ட்ரெயினில் தான் வந்துட்டு பெணத்தெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போவாங்க. ராம் ராம் சத்தேன்னு சொல்லி தான் எடுத்துகிட்டு போவாங்களாமா. எரிக்கிற இடம் வரைக்கும் நான் அப்படியே ஃபுல் வாக் பண்ணுறேன். பனாரஸ் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கி மணிகரனை காட்டுன்னு கேட்டிங்கன்னா பார்க்கிங் பண்ணிங்கன்னா ஒரு 30 rupees 20 rupees கொண்டு போய் இறக்கி விட்டுருவாங்க. முன்னாடி உட்காந்துட்டு அப்படியே துப்புறாரு. அப்படியே கால் மேல வந்து தெளிக்குது. மூணாவது ஒரு அப்படியே துப்பிக்கிட்டே வர்றாரு. மூஞ்சில தெளிக்குது, காலில் தெளிக்குது. நம்ம ஊரா இருந்தா இறங்கி கிழிச்சிடலாம். வேற ஊர்னாலதான் மறுபடியும் மேல வந்து வச்சு துப்புறது. எத்தனை தடவை தான் சொல்றது உங்ககிட்ட? இங்க இருந்து 500 மீட்டருங்களாம். இதுல இருந்து நம்மளோட மணிகாட் காட்டோட டிராவல் ஸ்டார்ட் பண்ண போறோம். பாருங்க, எல்லாம் போலீஸுக்கு பயப்படுறாங்க. போலீஸ் அவங்க வந்து துரத்துறாங்க பாருங்க. அடிப்பாங்க போல கேட்டுக்குது. எல்லாம் காலி போடுறாங்கப்பா. காசியில் இந்த ரோடு ரொம்பவே டேஞ்சரஸ். அதுவும் இல்லாமல் கடை வந்து பில்டிங்கில் மட்டும்தான் வைக்கணுமா, தெருவில் வைக்கக்கூடாதான். அங்கங்க பூசாரிங்களாம் இருக்காங்க. இது ஃபுல்லா பாருங்க, எல்லாம் பிண்டம் கொடுக்குற இடம் மாட்டுக்குது. இதுதாங்க பணத்தை எரிக்கிற இடம். இது வந்துகிட்டே இருக்கு, வச்சுக்கிட்டே இருக்காங்க. சர்வமங்கல மங்கல்யே ஸ்ரீ சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ர்யம்பகே கௌரி நாராயணே நமோஸ்துதே. गंगा तरंगरमणीय जटा कलापम गौरी निरंतर विभूषितवा नारायण பேக் எடுத்துகிட்டு போகக்கூடாதான். காசி விஸ்வநாதர் கோயில் உள்ளே போகணும். அப்படி போனால் கோயில் வருது. ஏன்னா பேக் யாருமே எடுத்துகிட்டு போகல. கவர்மெண்ட் லாக்கர், ஃப்ரீ லாக்கரா? சேஃபா? सेफ बाबू लॉकर से कैमरा இருக்கா? इसमें मनी नहीं है। फ्री लॉकर ना? लॉकर फ्री है। प्रसादम, फुल प्रसादम। फ्लावर बास्केट फ्री ना? लॉकर फ्री बास्केट जो प्रसाद लेगा आपको लॉकर मिलेगा। प्रसाद नहीं लेगा लॉकर नहीं। प्रसाद எனக்கு வேணாம். கவர்மெண்ட் லாக்கர்னா? प्राइवेट लॉकर। ப்ரைவேட் லாக்கரே நம்பாதீங்க. காசி விஸ்வநாத் என்ட்ரன்ஸ்க்கு பக்கத்துலேயே கவர்மெண்ட் லாக்கர் இருக்குது. உங்கள் பேக்குள்ளேயே பர்ஸு, ஹெட்ஃபோன், வேலட் எல்லாமே வச்சுட்டு போயிருங்க. அவங்க நோட் பண்ணி வச்சுப்பாங்க. சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். என்னோட ஹெட்ஃபோன் இங்கே இந்த இடத்துல ஒளி வச்சுருந்தேன், திருடிட்டு போயிட்டானுங்க. காசி விஸ்வநாத் கோயில் என்னோட ஹெட்செட் வந்து எவனா தெஃப்ட் பண்ணிட்டான். காசிக்கு வந்தாவே இப்படி ஒரு பட்டையை போட்டு விட்டுறாங்கப்பா. அகோரிங்க மணி இப்போ கரெக்டாக 12 மணி ஆகுதுங்க. எங்கே போய் ரூம் கேட்டாலும் ரூம் தர மாட்டேன்றானுங்க. சிங்கிளாக இருக்கிறவங்களா தர மாட்டாங்களாம், ஃபேமிலியாக இருக்கிறவங்க மட்டும் தான் தருவாங்களாம். 15 ஹோட்டல் பார்த்துட்டுங்க, எங்கேயுமே ரூம் தர மாட்டேன்றாங்க. ஒருத்தருக்குலாம் தரவே மாட்டாங்களாம். நான் இவரு தான் நம்ம கூட வந்து ரூம் காமிச்சிட்டு இருக்கிறாரு. ப்ரோ உங்க பேர் என்னது? ரவிக்குமார். இவரு தான் 15 ஹோட்டல் காமிச்சும் காசியில் ரூம் தர மாட்டேங்கிறாங்கப்பா. கடைசியாக பார்க்கலாம் ப்ரோ, இது மட்டும் அப்படின்னா உள்ள முன்னாடி காசியில் போய் கூட எங்கேயாவது நான் ஸ்டே பண்ணிக்கிறேன். இவர் என்ன சொல்கிறாருன்னா டொமெட்ரி எடுத்துக்குவாங்க, ரூம் தருவாங்க அப்படின்றாரு. ரேட்டும் கம்மி சொல்கிறாரு. என்னன்னா டொமெட்ரி நமக்கு சேஃப் இல்லை அப்படின்ட்டு தான் நம்ம டொமெட்ரி வேணும்னு சொல்லிட்டு இருக்கோம். நம்ம இதில் வந்துகிட்டே இருக்கும்போது இங்கே சிவலிங்கம் இருக்கு भैया யாரோ வராங்கப்பா. இதே கஷ்டம் இருக்கு, ஒரு ஆளுக்கு ரூம் போட மாட்டேங்க. காசியில் எப்பயுமே சீசன் இருந்துகிட்டே இருக்கிறதுனால ரூம்லாம் ஃபுல்லாக எடுத்தாங்க. காசியில் பயங்கரமாக ஸ்கேம் நடக்குதுங்க. இவனுங்க ரூம் காட்டணும் கூப்பிட்டு போனானுங்கல்ல, கரெக்டாக 12 மணிக்கு என்னை கூப்பிட்டு போனானுங்க. இப்போ வந்து மணி 3:30 மணி ஆகுது. 500 ரூபா பட்ஜெட்டில் வந்து ரூம் காட்ட சொன்னேன். என்னால் முடியல. கிட்டத்தட்ட 20 ரூம் காமிச்சிட்டானுங்க. எங்கேயுமே தனியாக கொடுக்க மாட்டேன்றாங்க. 2 பேர் வந்தால் கொடுக்குறேன், ஃபேமிலியாக வந்து கொடுக்குறேன் அப்படின்றாங்க. அதுக்கான காரணம்னு கேட்டேன், நான் சொல்கிறேன். கடைசியாக வந்துட்டு எனக்கு ஒரு 700 ரூபா தரீங்களான்னு கேட்டான் பாருங்க. அதுக்கு தான் என்னை கூப்பிட்டு சுற்றிட்டு இருந்துக்கிறான். காசி ஃபுல்லாக தெருவா ஹோட்டல் காட்டுறேன்னு. நீங்கள் காசிக்கு வந்தீங்கன்னா யாராவது கூப்பிட்றாங்க அப்படின்னா பின்னாடி யாரும் போகாதீங்க. பாருங்க, இவர் ஏதாவது தனியாக பாட்டு பாடிட்டு
நமோ சிவாய் ஓம் நமோ சிவாய் சிவாலங்காலே. இந்த மாதிரி இங்கே நிறைய பேர் இருக்காங்க. அஞ்சா அடிச்சுட்டு போடுறாரா இல்லைன்னு தெரில. தானமுண்ணா காவாலா பக்கியண்ணா பஞ்சி தானமுண்ணா தானம் பண்ணுறதுக்கு கேட்குறாரு. ஃப்ரீயா? 10 ரூபி. தானம் பண்ணுறதுக்கு எதுக்கு 10 ரூபி? நம்ம வேணா ஃப்ரீயாக வேணா கேட்டு பார்க்கலாம். தானம் பண்ணுறதுனா ஃப்ரீயாக தான் தானம் பண்ணணும். கொஞ்சம் கூட போயா ஜோப்பில் வச்சுருக்காரு. நம்ம வேணா பார்க்கிங் வேணா பண்ணி பார்க்கலாம். போட்டுக்கு 600 ரூபாய் சொல்கிறாரு. 200 ரூபாய் கொடுத்தோன்னா நம்ம போட்டு போகலாம். 100 ரூபி ஷேரிங்கா? சிங்கிளா போட் எடுப்பாருன்னு பார்த்தா சரி 100 ரூபா கேட்கறாரு கொடுத்துடலாம். எல்லாருமே வரணுமா? ஷேரிங் தான் அப்பதான் எடுப்பேன்றாரு. சிங்கிள் போட் நெய்யா பையா? அதெல்லாம் பண்ண முடியாது, வெளியே போ அப்படின்றாரு. மை பட்ஜெட் 300 பையா. लास्ट 500 मॉर्निंग टाइम 400. चलो बैठो. ஃபைனலாக 400 ரூபாய்க்கு பார்க்கிங் பண்ணி ஓகே பண்ணியிருக்கு. எங்கே பறவை அதிகமாக இருக்கோ அங்கே கூட்டு போக சொல்லியிருக்கேன். இந்த பறவைங்க வந்து கண்ணை கொத்திட்டு போயிடணும்னு பயமாகுதுங்க. இந்த பறவை பேர் சைபேரியா. நாங்கள் அதாவது எங்கங்க என்ன பறவை வரல அப்படின்னு கேட்டால் என்ன சொல்கிறாருன்னா சாப்பிட்றதுக்கு ஏதாவது போட்டால் தான் நிறையா வரும் அப்படின்றாரு. வரும்போது எதுவுமே வாங்கிட்டு வராம விட்டேன். பாப்பா அங்கே அந்த பக்கம் கூப்பிட்டு போகிறாரு. அங்கே ஏதாவது இருந்துச்சுன்னா போட்டு நிறையா பறவை வர வைக்கிறோம் நம்ம போவோம். இங்கே பாருப்பா ஒட்டகம்லாம் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம வந்து இந்த பறவைக்கு வந்து மிச்சர் ஏதாவது வாங்கிட்டு போகணும். அப்போ தான் நிறையா வருமா. ஸோ இங்கே வச்சுருக்குறாங்க. எவ்வளோ இது? 10 ரூபாய். இது வந்துட்டு 1 10 ரூபாயா. இது கேமில் வந்துட்டு ஒரு ரைடுக்கு வந்து 300 ரூபாயா. பசங்க வந்தால் காசு கேட்குறாங்க. இப்போ 100 ரூபா கொடு 50 ரூபா கொடுன்னு. ஹாய் போல போயா. ஸோ இந்த பசங்க எல்லாமே இந்த கேமல் ஓட்டுறானுங்களாட்டுக்குது. நேம் ராஜு. இந்த கேமல் பேர் பாகுபலியாம்பா. நான் போலாம்ண்ணா. காசி விஸ்வநாதர் அதை பார்த்தாச்சுங்க. பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. நம்ம திருவண்ணாமலை அமாவாசை வந்துட்டு பௌர்ணமிக்கெலாம் சரியான கூட்டம் வரும் பார்த்தீங்களா, அதேமாரி இருக்குது. இந்த வடக்கன்ஸ் தான்ப்பா சிவனை வந்து வர்ணிக்கிறாங்க. காசி வந்தீங்கன்னா மறக்காமல் காலபைரவரை பார்த்துருங்க. இப்போ நம்ம அங்கே தான் பார்க்க போயிட்டுருக்கோம். காலபைரவருக்கு எவ்வளோ கிலோமீட்டர்னா 4 கிலோமீட்டர். அப்படின்னா அங்கே சேர் ஆட்டோ 30 ரூபா 50 ரூபா கேட்பாங்க. நடக்க முடியாதவங்க வந்துருங்க சேர் ஆட்டோவில். காசிக்கு போனீங்கன்னா மறக்காமல் இந்த 4 கடவுளை பார்த்துருங்க. காசி விஸ்வநாத், விஷாலட்சுமி, அன்னபூர்ணி தேவி, கடைசியாக காலபைரவன் பார்க்காம வந்துடாதீங்க. ஏன்னா செம கூட்டமாக இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி 2 மணி நேரம் ஆனால் 3 மணி நேரம் பார்த்துட்டு வந்துருங்க. இங்கே காசிக்கு வந்துட்டு எனக்கு தனியாக ரூம் வேணும்னு கேட்டிங்கன்னா ரூம் தரமாட்டாங்க. இங்கே இறந்து எரிஞ்சா டேரெக்டாக சொர்க்கம் தான். ஸோ இங்கே மோச்சாடி வந்துட்டு தனியாக வரவங்களாம் ரூமில் வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்களாம். இது மேலே ஒயிட்டாக ஓட்டிகிட்டு இருக்குல்ல, என்னன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி பணத்தை எரிச்சிட்டு இருக்கிறாங்க. மசாலா சாம்பல் சுட சுட. நேரில் பார்த்தீங்கன்னா தான் இப்போ இருக்கிற வாழ்க்கை கூட இதுவுமே வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகிற அளவுக்கு பணம் வைக்கிது.